ஹாய் எவ்ரிவன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான லாஸ்ட் டே நைட். ஒருவேளை நான் தமிழே படிக்கலை, இன்றைக்கி தான் நான் படிக்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸாக சொல்லுங்கள், நான் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணும், நெடுவினா சிறுவினா குருவினா எல்லாத்தையும் அட்டன் பண்ணணும், நான் ஒரு நல்ல மார்க் எடுக்கணும், ஒரு 80+ எடுக்கணும் 90க்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். 90க்கு 90 எடுக்கலாம். டாப்பர்ஸ் என்ன தான் நான் நேற்று கொடுத்து உட்காந்து படிச்சிருந்தாலும் இதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஒரு வாட்டி இதெல்லாம் படிச்சிங்கன்னு செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உதாசீனப்படுத்திடாதீங்க, எல்லாத்துக்கும் அனுப்புங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. லாஸ்ட் மினிட் லாஸ்ட் டே நைட் வீடியோ, லாஸ்ட் வீடியோ தமிழுக்கு ஹாஃப் ஏலிக்கான ஒரு மூணு கொஸ்டின் படித்தா போதும், நெடுவினா எழுதிடலாம். அண்ட் சிறுவினா பாருங்கள், ஒரு 7 கொஸ்டின் படித்தா சிறுவினாவும் எழுதிடலாம். குருவினாவும் உங்களுக்கு கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா விஷயமும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நெடுவினா முடிச்சிருங்க, ஒன்றுமே படிக்காதவங்க. அதுக்கப்புறம் சிறுவினா குருவினா சேர்த்து முடிச்சிருங்க. அப்புறம் என்ன 4 மார்க்ஸும் பயிற்சியும் தான் இருக்குது. ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் சொல்கிறேன். இந்த வீடியோவில் அம்சம் என்னென்னா, புணர்ச்சி விதியும் பகுபதொரு பிரகடனம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறீங்க, அது எது கரெக்டாக வரும்னு கூட ஒரு டாப் 10 எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை மட்டும் படிச்சுட்டு போனாலே புணர்ச்சியும் எழுதிடலாம், பகுபதொரு பிரகடனம் எழுதிடலாம். அப்போ அந்த 7 × 2 14 உங்களுக்கு பிரச்சனை வராது. நிறைய பேர் அது ரெண்டும் எழுதாமல் போய் ஆப்ஷன்லேயும் எழுதாமல் போய் பிரச்சனை வருது. ஸோ அதெல்லாம் எழுதிடலாம். மனநம் நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் ரொம்ப வீக்காக இருந்தீங்க, தெரிஞ்ச மனநம் மட்டும் படிச்சுட்டு போங்க. நல்லா தெரிஞ்ச மனநம் ரச்சனையாத்திரம். ஆனால் ரச்சனையாத்திரம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடைசியில். ஸோ தெரிஞ்ச மனநத்தை நல்லா படிச்சுட்டு போங்க. ஆல்ரெடி படிச்சிங்க அப்படின்னா, ஆல்ரெடி எல்லாமே படிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாமே படிங்க, ஓகேவா? சரி, நெடுவினா சொல்லிடலாம். உரைநடையில் மயிலை சீனிசாமி வெங்கடசாமி, நீங்கள் வியந்து பார்த்த நகரம், குடும்பம், இந்த 3 நெடுவினா படிச்சிங்கன்னா ஒரு உரைநடை எழுதிடலாம். தமிழின் சீரழமை, சேனண்டியர்தல், சினம், அறிவுடைமை, திருக்குறள் ஒரு வாழ்வியல். திருக்குறளுக்குள்ள கொஸ்டின் ஆன்சர் தான் 4மே. ஸோ தமிழின் சீரழமை ஃபஸ்ட் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அரங்கின் அமைப்பு மட்டும் பார்த்துக்கோங்க, சிலப்பதிகாரம். ஸோ இதிலிருந்து வரும் ஒன்று எழுதிடலாம். அடுத்து துணைப்பாடம், பாரதியின் கடிதம், பொறுப்புணர்ச்சின்ட்டு உரிமை தாகம். துணைப்பாடமும் 3மே படிச்சிங்கன்னா ஏதோ ஒன்று எழுதிடலாம். அடுத்தது இது மட்டும் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கணும். புயல் தாக்கத்தினால் ஏற்படும் 2வது எல்ல லாஸ்ட்டுக்கு முன்னாடி கொஸ்டின் நினைக்கிறேன், லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். புயல் தாக்கத்தினால் ஏற்படும் ஒரு கடிதம் எழுதணும். இந்த கடிதம் சில டைம் கேட்குறாங்க 8 மார்க்கில். ஸோ இந்த கடிதம் பார்த்துக்கோங்க. இல்லை சார் நான் ரொம்ப வீக்காக இருக்க, தமிழ் படிக்கிறதே பெரிய விஷயம்னா இது வேண்டாம், நல்லா படிக்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, உரைநடை சிறுவினா 4 × 2 8. மயிலை சீனி வெங்கடசாமி, சென்னையின் பண்பாட்டு, சென்னையின் அறிவி நகரம், பண்டை விரிந்த குடும்பம், மணந்தங்கம்னா என்ன, நீங்கள் ஆசிரியரானால் அந்த கொஸ்டின், வேளாண் மேலாண்மை, லாஸ்ட் இயல். ஸோ இது எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான், ஈஸி தானே, வெறும் அரை மணி நேரத்தில் படிச்சிடலாம். அடுத்தது செய்யுளில் எங்குள்ள நீர் இடம் சொட்டி பொருளுக்குள்ள, அப்புறம் வருபவர் எவராயினும் இடம் சொட்டி பொருளுக்கு, ஈசன் மகன் இடம் சொட்டி பொருளுக்கு ஒன்று வந்துடும். அது போக செம்பருதி மலைமேட்டில் வாடகை காலத்து கோவலர்கள், சினத்தால் வரும் கெட்டினை, குகனோடு ஐவராக விடனோடு, அது ஒன்று. ராமலிங்க அடிகள், மாளாத காதல் நோயினால். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா செய்யுளில் இதெல்லாம் படிச்சிங்கன்னா எழுதிடலாம். அடுத்தது குருவினா 2 எழுதிடலாம். குருவினா பார்த்திங்கன்னா உங்களுக்கு உரையாடல் 2 எழுதணும். வெறும் எவ்வளோ கொஸ்டின் இருக்குது? 1 2 3 5 7 கொஸ்டின் இருக்குது, 2 கொஸ்டின் எழுதிடலாம். அடுத்தது செய்யுளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அதுலேயுமே 7 8 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த குறளோடு சேர்த்து படிச்சிருங்க. ஏன்னா ஞானத்தின் பெரியது யாது, ஏன் சினத்தை காக்க வேண்டும், இந்த கொஸ்டினில் கேட்குறாங்க, அதனால தான். ஸோ இயல் 2ல் குறளோடது 2 3 5 படிச்சுருங்க. இயல் 3ல் 2 3, இயல் 2ல் 4வது கொஸ்டின் படிச்சிருங்க. இதெல்லாம் செய்யுளோட குருவினா. ஸோ இதையும் படிச்சிருங்க. ஸோ மொத்தத்தில் சிறுவினா குருவினா முடிச்சுன்னா உங்களுக்கு தமிழே முடிஞ்ச மாதிரி. ஸோ அதனால் சீக்கிரமாக நைட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு 9 to 10க்குள்ளே முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 4 மார்க் பார்த்திங்கன்னா நிரல்நிறை அணி, ஏகதேச உருவக அணி, பொருள் வேற்றுமை அணி, உண்மை அணி. இந்த அணி 4 அணியை அணி விளக்கம், அணி டெஃபினிஷன், சான்று, அணி பொருத்தம், அணி விளக்கம், இது எழுதி நீங்கள் பார்த்துருங்க. இந்த 4மே பார்த்துருங்க, கண்டிப்பாக ஒன்று எழுதலாம். பழமொழி வாழ்க்கை நிகழ்வோட ஓனாகவே எழுதலாம். ஆனால் பழமொழிக்கு டெஃபினிஷன் எழுதணும், விளக்கம் அதாவது கதை, அதுக்கப்புறம் நீதி, இதெல்லாம் எழுதலாம். 4 மார்க் கிடச்சி. ஃபஸ்ட்டு 4 மட்டும் பார்த்துட்டு போங்க. பேஜ் நம்பர் 95 இருக்குது உங்கள் புக்கில். நயம் பாராட்டுக ஏதாவது ஒரு 3 நயம் எழுதணும். ஆனால் மையக்கருத்து திரண்ட கருத்து எழுதிட்டு எழுதுங்க. 3 நயம் எழுதிட்டு முடிவில் எழுதுங்க. வாகைத்திணை, குதிர் பாஸ்துறை, வீக்காக இருந்தீங்கன்னா பார்க்க வேண்டாம். இல்லைனா நான் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னா வாகைத்திணை குதிர் பாஸ்துறை எழுதுங்க. நான் ஆப்ஷனில் கூட விட்டுக்கிறேன் அப்படின்னாலும் விட்டுக்கலாம். தமிழாக்கம் தருங்க ஃபஸ்ட்டு இல்லை மட்டும் அந்த பேஜ் நம்பர் 19 இருக்க மட்டும் பாருங்கள். ஏன்னா இதில் 3 கொஸ்டின் தான் எழுத போகிறேன். எந்த 3ன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்க. ஆனால் என்ன கேட்டால் இந்த 3 நீ தரவாக இருந்தால் தப்பிச்சேன். தமிழாக்கம் தருக ஒரு மேட்டரே கிடையாது. பேஜ் நம்பர் 19 இருக்கிற சிங்கிள் லைனில் வரது ஒரு 4 கொஸ்டின் தான் இருக்குது, பார்த்துட்டு போயிரு, அவ்வளோதான். பயிற்சி ஊமை தொடர் பேஜ் நம்பர் 19 கண்டிப்பாக வரும். குறிப்புகளை மறந்திருக்கும் அறிஞர்கள், அது ஈஸி. மயங்கொழி சொற்கள் கன்ஃபார்மு. 4 சொற்களை ஒரே இதெல்லாம் கன்ஃபார்மு. பிரித்து சேர்த்து எழுதுக பேஜ் நம்பர் 66 கன்ஃபார்ம். ஸோ நீங்கள் எழுதியிருக்கிறது எல்லாமே கன்ஃபார்மான ஒரு 2 மார்க்கு.
கட்டாயமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த அந்த செஷனில் மட்டும்தான் மார்க் போகுது எல்லாத்துக்கும். அடுத்து பார்த்தா வல்லினமைகள் 8 நீக்கிறது இதெல்லாம் ஈஸி. வேற்றுமை உறுப்பு கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ மரபு பிழை நீக்கல் கண்டிப்பாக, தொடரில் பிழை நீக்கி, மரபு பிழை நீக்கி ஏதோ ஒன்று வந்துடும். சொல்லை பிரித்து சேர்த்து எழுது அங்கேயும் இருக்குது இங்கே இருக்குது, பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். பேச்சு வழக்கு எழுது வழக்கு கண்டிப்பாக வந்துடும். மரபு சொற்கள் தொடர் பார்த்துருங்க. மரபு பிழை நீக்கி நான் சொல்லிட்டேன். கலைச்சொல் எல்லா எல்லையும் பார்க்கணும். புணர்ச்சி பகுப்பு உறுப்புன்னு 2 மார்க் எடுத்துருங்க. நான் என்னென்னு சொல்லிடுறேன். பகுப்பு உறுப்புக்கு நம்ம வந்து விலங்கு, விழுங்கி, உயர்ந்தோர், சாய்ப்பான், விம்முகின்ற, வியந்து, கலங்கி, பொழிந்தான், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொழுந்தனர், நினைக்கின்ற, அமர்ந்தான், கண்டான், இதெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கிறது உற்றே உற்றாதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நல்லா படிக்கிறவங்க எல்லாமே பாருங்கள், என்ன 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துப்போம் அவ்வளோதான். புணர்ச்சி, அங்கவற்றுள் வெங்கதிர், செம்பருதி, வானமெல்லாம், செந்தமிழை, இனநீரை, புதுப்பெயல், அருங்கானம், இந்த 8 ஃபஸ்ட்டு 8 வந்து கரெக்டாக படிச்சுட்டு அதுலேருந்து ஒன்று வந்துடும். பெருந்தேர், உள்ளென்று, பூம்பாவாய், ஏழையன. இந்த பூம்பாவாய் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. நான் கண்டிப்பாக கேட்குறத மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போட்டிருக்கேன். அது மட்டும் வீக்ஸ் வந்துட்டு பாருங்கள். நல்லா படிக்கிறவங்க எல்லாமே பாருங்கள். ஸோ இதுலேருந்து தான் உங்களுக்கு வரும் பகுப்பு உறுப்புகளும் புணர்ச்சியும். அடுத்த இலக்கண தேர்ச்சிக்குள்ள இந்த கொஷின்ஸும் பார்த்துருங்க. இந்த கொஷின் எங்கே கேட்பாங்கன்னா அந்த 7 to 14 கேட்பாங்க. ஒரு வேளை பார்க்க முடியாது சார், எனக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வேண்டாம், மீதியெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இலக்கண தேர்ச்சிக்குள் விட்டுறோம். நல்லா படிக்கிறவங்க மட்டும் இலக்கண தேர்ச்சிக்குள் பார்த்துக்கோங்க. ஸோ மனநம் வந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன்ல, குறள் நீங்கள் என்ன 8 குறள் இருக்குது, அது குறள் நீங்கள் பார்த்துருங்க, ஒரு 2 மார்க் அடிச்சிடலாம். 4 மார்க் மனநம் வேணும்னா நான் அதான் சொல்கிறேன்ல, எது வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேவா? மித்தபடி 80 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். 90 எடுக்கிறவங்க மனநமும் சேர்த்து இலக்கண தேர்ச்சிக்குள்ளும் சேர்த்து சில விஷயங்கள் நான் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் சேர்த்து படிச்சிங்கனாலே போதும். என்ன 1 மார்க்கில் நூல்வெளி நுழையும் முன் இலக்கண குறிப்பு புக் பேக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் இருக்கும். எனது இந்த இலக்கண தேர்ச்சிக்கோள் கொஸ்டின் ஆன்சர்ஸு இதுலேருந்து கூட அவங்கள இலக்கண தேர்ச்சிக்கோள் 1 மார்க் பார்த்துருங்க. இதுலேருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த புக்கிங். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கனாலே நல்ல மார்க் வந்துடும். எனிவே நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் லைக் பண்ண சொல்ல மறந்துட்டேன். தேங்க்யூ.